அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வுக்கான ஏஐசிபிஎன் குறியீடு மே மாதத்திற்கு தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதனால முழு அகவிலைப்படி எவ்வளவு உயரும், இதனால ஊழியர்களுக்கு சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கு. அவர்களது அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஜூலை 2025 எவ்வளவு அதிகரிக்கும் என்பது தற்போது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கு. இதன் மூலம் சிறிய நிம்மதியும் கிடைத்துள்ளது. தொழிலாளர் பணியகம் வெளியிடப்பட்டுள்ள மே 2025 அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு மதிப்பு 0.5 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கு நம்ம முழுசா பார்த்துக்குவோம். ஜனவரிக்கு 143.2 ஏஐசிபிஎன் மதிப்பு இருந்ததுனால 56.39 இருந்துச்சு. இதே பிப்ரவரி மாதத்திற்கு 142.8 இருந்தது. அகவிலைப்படி 56.72 மார்ச்சுக்கு 143 புள்ளிகள், இதனால 57.09 இருந்துச்சு. ஏப்ரல் மாதத்திற்கு ஏஐசிபிஎன் 143.5 அப்போது அகவிலைப்படி 57.47 இருந்துச்சு. தற்போது மே மாதத்திற்கான விலை குறியீடு 144. இதனால அகவிலைப்படி 57.85% மாறி இருக்கு. ஜூன் மாதத்திற்கு விரைவில் வெளியிடப்படும். இதுல கடந்த முறை பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 அரசாங்கம் அகவிலைப்படியின 2% மட்டுமே அதிகரிச்சாங்க. இதன் காரணத்தால மொத்த அகவிலைப்படி 53 55 அதிகரித்தது. இந்த அதிகரிப்பு ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வந்தது. தொழிலாளர் பணியகத்தின் குறியீடு கடந்த 3 மாதங்களில் நிலையான அதிகரிப்பை கண்டுள்ளதாக நிபுணர்கள் கூறியிருக்காங்க. முன்னதாக குறியீட்டு எண் பார்த்தோம்னா 3 முறை குறைத்திருத்தமாகவும், ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா நேர்மறையான வேகத்துடன் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதனால ஜூலை 2025 அகவிலைப்படி 3% அதிகரிக்கும் என்ற வாய்ப்பு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அகவிலைப்படி ஒரு ஊழியருக்கு இந்த 3% அதிகரிச்சதுன்னா அவரோட சம்பளத்துல என்ன மாற்றம் ஏற்படும் பார்த்தோம்னா, அது ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஒரு ஊழியரோட அடிப்படை சம்பளம் 50,000 அப்படின்னா அவரோட தற்போதைய அகவிலைப்படி 58% மாறினால் அவருக்கு ஒவ்வொரு மாதமும் அகவிலைப்படியில் 1,500 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். அதாவது அவர் ஒவ்வொரு மாதமும் மொத்தமாக 29,000 பெறுவார்கள். 58% அவர் 29,000 ரூபாய் பெறுவார்கள். அவ்வளவுதான். இது 3% அதிகரிக்கக்கூடிய முழு வாய்ப்பும் தற்போது வரைக்கும் இருக்கு இந்த ஏஐசிபிஎன் குறியீடு பிரகாரம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் உடனடியாக போட்டுருவோம். தேங்க்யூ.